நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமிஜி, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நான் உங்களோட தீவிர பக்தி சுவாமிஜி. அதனால எனக்காக நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் என் வீட்டில் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். திரும்பவும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையாது. எனக்கு ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. இன்னைக்கு நீங்க என் கையால செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டை விட்டு போகணும். இதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது சுவாமிஜி. எல்லாமே அந்த கடவுள் விருப்பப்படியே நடக்கட்டும். வாங்க சுவாமிஜி, உள்ள வாங்க. இது கலியுகம். கலியுகம் ஒரு மோசமான காலகட்டம். எல்லாருமே சுயநலத்தோட, எல்லாருமே ஒரு மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனுஷங்க ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்தி இருக்கிற இந்த மாயையில இன்னும் ஆழமா மாட்டிக்கிறான். உண்மைதான். இந்த மாயையெல்லாம் விட்டு, ஆசைகள் எல்லாம் விட்டு வரணும்னா உங்க எல்லார்கிட்டையும் இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அது என்ன தெரியுமா? அந்த சிவன் மேல முழு பக்தியா இருக்கிறது. அந்த சிவன் மேல நீங்க காட்டுற பக்தியும் அவர் மேல காட்டுற விசுவாசமும் தான் எந்த பிரச்சனையும் வராம உங்க கஷ்டங்களை எல்லாம் உங்களை விட்டு விளக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. சொல்லுங்க, ஓம் நம சிவாய. இந்த உறவுகள், சொந்த பந்தங்கள், உடன்பிறப்புகள், குடும்பம், இது எல்லாம் மாயை. எல்லாமே இந்த உலகத்துல இருக்க போற விஷயங்கள். நாளைக்கு உங்க கூட வரப்போறது நீங்க செஞ்சிருக்கிற நல்ல காரியங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற புண்ணியமும் தான். சுவாமிஜி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? இல்ல, இதுவரைக்கும் அந்த கடவுள் யாரு கண்ணுக்கும் தெரிஞ்சதில்ல. அப்புறம் இந்த மாயையிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் மட்டும் எப்படி அந்த கடவுளை நாம அடைய முடியும் சுவாமிஜி? அந்த சிவனுக்காக அங்கேயும் இங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்ல. அவர் உங்க எல்லாருடைய மனசுலயும் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுவாமிஜி, இங்க பாருங்க, கடவுள் எங்க எல்லாருக்குள்ளயும் இருக்காருன்னா அப்புறம் ஏன் நம்ம சும்மா கடவுள் எங்க எங்கன்னு தேடுறோம்? ஏன்னா அந்த கடவுளை முழுமையா அடையணுங்கிற ஆசைய எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறது இல்ல. அதனால மனசை எப்போதுமே சுத்திகரணம் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட மனசாட்சியை தட்டி எழுப்புங்க. ஓம் நம சிவாய. சந்தியா, நான் அந்த கோவிந்தலாலுக்கு வீடியோ சாட்டுக்கு வர சொல்லி நான் உடனே மெசேஜ் பண்ணிட்டேன். அண்ட் அவன் அர்ஜென்ட் வீடியோ சாட்டுக்கு ரெடின்னு மெசேஜ் பண்ணிட்டான். சந்தியா, சரி பிராண்டன். தேங்க்யூ ஸோ மச் சந்தியா, தேங்க்யூ ஸோ மச். இந்த சுவாமிஜி தான் இந்த கோவிந்தலால்னா கண்டிப்பா வீடியோ சாட்காக எழுந்து போயிருப்பாரு. ஒருவேளை நான் இவர் மேல சந்தேகப்பட்டது தப்பா? சந்தியா, அப்படின்னு அந்த கோவிந்தலால் வேற யாரோ தான். இவர் கோவிந்தலாலா இருந்தா நிச்சயமா இவரை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால நம்ம இவர் மேல சந்தேகப்படுறதை இதோட நிறுத்திக்கிறது நல்லது.
நீங்க சொல்றதும் சரின்னு எனக்கும் தோணுதுங்க. இவர் அந்த கோவிந்தலால் கிடையாது. ஏன்னா சுவாமிஜி இங்கதானே இருக்காரு. பக்தர்களே, உங்க எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறோம். இப்ப சுவாமிஜியோட தியானம் பண்ற நேரம் வந்துருச்சு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு அவரை நீங்க தனியா விடுங்க. எங்க சுவாமிஜி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தியானம் செய்ய வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பா தியானம் செய்வாரு. தினமும் இந்த நேரத்துல சுவாமிஜி தியானம் பண்ணுவாரு. அதனால இன்னைக்கு சுவாமிஜி தன்னோட தியானத்தை இந்த வீட்டுல பண்ண போறாரு. சுவாமிஜி தினமும் 2 மணி நேரம் தியானம் செய்வாரு. அந்த 2 மணி நேரமும் அவர் சிவன் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். தங்கத்தை நம்ம எரிச்சா அது புதுசா மாறிடு இல்லையா? அதே மாதிரிதான் தியானம் செஞ்சா மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புது உயிர் கிடைக்கும். சுவாமிஜி, நீங்க வேணும்னா எங்க அறையிலேயே தியானம் பண்ணிக்கலாம். கண்ணா சூர்யா, இங்க வாப்பா. சொல்லுங்கம்மா. சூர்யா, போப்பா. சுவாமிஜி எங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போப்பா. சரிங்கம்மா. சுவாமிஜி வாங்க. சந்தியா நில்லுமா. இங்க வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ள வாங்க சுவாமிஜி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம்ம தலையெழுத்து நம்ம கையில இல்ல, எல்லாமே அவன் கையில தான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமிஜி எல்லாமே தயாரா இருக்கு. பக்தனே, ரொம்ப நன்றிப்பா. நன்றி சுவாமிஜி. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
என்னங்க சத்யா உள்ள சுவாமிஜி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதை என் கண்ணால பார்த்துட்டு வரேன். அவரோட சீடர்கள் அவருக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் உட்கார்றதுக்கு ஒரு இடத்த அமைச்சு விளக்கு ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி சிவலிங்கத்தை கொண்டு வந்து அங்க வச்சுட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி லேப்டாப்ல எதுவுமே இல்லை சத்யா. சத்யா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளா மதிக்கப்படுற ஒருத்தர் நம்ம 2 பேரும் அனாவசியமா சந்தேகப்பட்டோமே. அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை சத்யா. ஓம் நம சிவாய. 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 உங்களுக்கு சத்தம் கேக்குதா? இதை கேட்கும்போது உங்களுக்கு புரியல? சுவாமிஜி ரூம்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. லேப்டாப் வச்சுக்கிட்டு பிசினஸ் விஷயம் எல்லாம் ஒன்றும் பேசல. இங்க பாருங்க சந்தியா, இதுக்கு மேல இந்த சுவாமிஜியை சந்தேகப்படுறது நிறுத்திக்கிட்ட நம்ம 2 பேருக்கும் நல்லது. என்ன சந்தியா, என்னாச்சு? இப்ப கூட உங்க மனசுல இந்த சுவாமிஜி விஷயமா ஏதாவது சந்தேகம் இருக்கா என்ன? அப்புறம் என்ன, பதில் கிடைக்காத கேள்வி உங்க மனசுல இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பிராண்டன். ஓம் நம சிவாய. பிராண்டன் சொல்லு. சாந்தியா, அந்த கோவிந்தலால் இப்பதான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவன் இன்னும் 2 minutesல எனக்கு ஆன்லைனுக்கு வரதா சொல்லியிருக்கான். சரி. பிராண்டனா என்ன சொன்னாவ? கோவிந்தலால் 2 நிமிஷத்துல ஆன்லைன்ல வரேன்னு சொல்லியிருக்காரா? சிவாய. ஓம் நம 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 சிவாய. என்னோட சந்தேகம் தப்பா இருக்கலாம். அந்த சுவாமிஜி மேல நான் தேவையில்லாம சந்தேகப்படலாம். அப்படி இருந்தா அந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணுங்க, எல்லாத்தையுமே நான் என்னோட கண்ணால பாக்கணுங்க. அப்பதான் நான் முழுசா நம்ப முடியுங்க. ஏன்னா அப்பதான் நான் தப்பு பண்ணிருந்தா அந்த தப்பை என்னால திருத்திக்க முடியும். சுவாமிஜி என்ன பண்றாரு நான் இப்ப பாக்கணும். அதுக்கு இல்ல சந்தியா, இது கேளுங்களேன். சுவாமிஜி சொன்ன மந்திரங்களை உங்க காதுல விழுந்ததுக்கு அப்புறமா நீங்க எதுக்கு சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. என்னங்க, ஒரு சில நேரம் காதால கேட்கறது கூட தப்பா இருக்கும். அதனால நான் என்னோட கண்ணால எல்லாத்தையும் பார்த்து உறுதி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு முழு நம்பிக்கை வராதுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்படின்னா சரி சந்தியா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். நீங்களும் ஒரு வாட்டி நேர்ல பார்த்துட்டீங்கன்னா சந்தேகம் இருக்காது. சூர்யாண்ணா, உங்க அம்மா உங்களை வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஓ சரிப்பா, நீ போன வர. சரி. ஓம் நம சிவாய. நில்லுங்க. ஓம் நம சிவாய. எங்க போறீங்க நீங்க? நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அது சுவாமிஜி தியானம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவருக்கு தண்ணி ஏதாவது தேவைப்படும்ல, அதனால தான் நான் அவருக்கு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இல்ல, இப்ப நீங்க உள்ள போக கூடாது. ஓம் நம சிவாய. சுவாமிஜி தியானத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாருமே உள்ள போக கூடாது. ஓம் நம. அப்படி போனீங்கன்னா சுவாமிஜியோட தியானத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சரிங்க. ஓம் நம சிவாய. 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 எல்லா ஜன்னலையும் உள் பக்கமா சாத்திருக்காங்களே, நான் இப்ப என்ன பண்றது? நான் பின் பக்கமா போய் பாக்குறேன்.
நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நீ மட்டும் என் கூட வா. இங்க இருந்து தானே ஏதோ சத்தம் வந்தது? ஆமா, எனக்கும் நல்லா கேட்டுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாய. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்ல, அது வந்து இங்க இருந்து ஏதோ சத்தம் ஒண்ணு வந்தது. ஓம் நம சிவாய. சத்தமா? அது சத்தம்னா என்ன சத்தம்? ஏதோ விழுற மாதிரி சத்தம் வந்தது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓ, அந்த சத்தமா? வெளியே கூட எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, எங்க அம்மா ஊறுகாய் ஜாடியை மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதை பூனை தட்டி விட்டு உடைஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த சத்தம் தான் கேட்டிருக்கணும். ஓஹோ, அப்படியா? சரி, வாங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க நேரத்துக்கு வரலனா அப்ப நிச்சயமா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் பார்த்து சந்தியா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கொஞ்சம் இருக்கு சந்தியா, இந்த கர்ட்டனை தள்ளுறதுக்கு நான் இப்போ ஏதாவது கொண்டு வரேன். நீங்க அப்படியே இருங்க. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ரத்தமா? இங்க பாருங்க, ரத்தம் எப்படி இங்க வந்தது? இது யாரோட ரத்தமா இருக்கும்? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இங்க பாருங்க, இது ரத்தமா இருக்காது, குங்குமக்கரையா இருக்கும். ஆனா ஏதோ தப்பு நடக்குது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நல்ல வேலைங்க, நீங்க வந்துட்டீங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இங்க பாருங்க, அங்க கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அட ஆமா, இங்க பாருங்க. நீங்க எங்கேயும் வர வேண்டாம், நீங்க இங்கே இருங்க, சரியா? நான் சுவாமிஜி ரூமுக்கு போயிட்டு வரேன். ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட இதுக்கு இன்னொரு வழி இருக்கு சந்தியா.